Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முட்டை பிரியாணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை ஒன் டைம் சிம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலக்கும்போது கரிஞ்சிடாம பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை பார்த்திங்கன்னா ஏற்கனவே வேக வச்சு ஒரு 4 கீரல் கீறி வச்சுருக்கேன் ஒவ்வொரு முட்டையிலுமே. அப்போ தான் இந்த எசன்ஸும் பிரியாணியில் இருக்க எசன்ஸும் முட்டையில் சூப்பராக இறங்கி டேஸ்டியாக இருக்கும். இப்போ முட்டையை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாகவே நீங்கள் இதை சிம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, அப்போ தான் கரிஞ்சிடாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு சிம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு குக்கரில் 50 ml அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிட்டதும் இது கூட 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதங்கிட்டதும் இதோட நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் நல்லாவும் வதங்கும், சீக்கிரமும் வதங்கும். உப்பு சேர்த்தாச்சு. இதை ஒன் டைம் திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும், அதனால் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒன் டைம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது எந்த ரேஷியோவில் கரெக்டாக அரைக்கணும், எத்தனை மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதோட 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தயிரை கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். உங்கள் கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒன் டைம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு சிம் ஃப்ளேம்லேயே 1 நிமிஷத்துக்கு நம்ம இதை அப்படியே வச்சுடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இதோட 3 மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, மீடியம் சைஸாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதங்கணும், அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்டியாக வரும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிட்டதும் இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா இலைகளை சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டாச்சு. இது நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதோட நான் ஏற்கனவே 1/2 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை தண்ணி இல்லாமல் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வதக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வதக்காமல் கொஞ்சம் பொறுமையாக வதக்குங்க, அப்போ தான் அரிசி உடையாமல் வரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு சிம் ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒன் டைம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடும்போதும் பார்த்திங்கன்னா பொறுமையாக கலந்து விடுங்க, இல்லாட்டி சாதம் உடைஞ்ச மாதிரி நமக்கு கிடைக்கும். அதனால் பொறுமையாக கலந்து விடுங்க. லைட்டாக கலந்து விட்டால் போதுமானதாக இருக்கும்.
இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்திங்கன்னா எல்லா பிரியாணிக்குமே கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த குக்கரை மூடிட்டு ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட முட்டை பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ரொம்பலாம் கலந்துட வேண்டாம். பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. அதே சமயம் சாதமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.